அந்த தேர் போயிட்டே இருக்கு. கண்ணு கெட்டும் தூரத்தை தாண்டி போச்சு. உடனே மன்னர்கள் ஐயோ ஐயோ பொண்ணை காணும் பொண்ணை காணும் பொண்ணை காணும் எல்லா வீரர்களும் கத்தினாங்க. நம்மள மாதிரி இவ்வளவு லேட்டா இருக்காங்க. அவன் எப்ப கத்திருக்கணும்? கிருஷ்ணன் வந்து கையை பிடிச்சப்ப கத்திருக்கணும். கையை பிடிச்சி தேர்ல ஏறி உட்கார வச்சு தேர் போய் மறைஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணை காணும்னு கத்தினாலும் ஏன்பா இவ்வளவு லேட்டா கத்தினான்னா ஆச்சாரியர்கள் விளக்குறா. அதுவா கிருஷ்ணன் ருக்மிணி கையை பிடிச்சா இல்லையா, அந்த சேர்த்தி அழகு கிருஷ்ணன் ருக்மிணி பெருமாள் தாயார் அந்த அழகை பார்த்தாலாம் மயங்கி போய் ஐயோ எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த மன்னர்கள் வீரர்கள் அத்தனை பேரும் மயங்கி அப்படியே உறைஞ்சு போய் நின்னாலும். தேர்ல ஏறி உட்கார்ந்து எவ்வளவு அழகா தேர்ல ஏறி உட்கார்ந்துருக்கா பாரு, தேர் போறது ஐயா எவ்வளவு அழகா தேர் போறது பாரு, இப்படியே வெடிக்க பார்த்து நின்றாலும். தேர் கண்ணு கெட்டின தூரம் தாண்டி போனா போதும். ஆமா நாம தான் யாரு? மன்னர்கள். எங்க வந்தோம்? ருக்மிணி கல்யாணத்துக்கு வந்தோம். எங்க இருக்கோம்? கோவில் வாசல்ல. கல்யாணம் பண்ண ஐயோ பொண்ணை காணணும் அப்புறம் கத்தினாலும். உடனே ருக்மிணியோட அண்ணன் ருக்மிக்கு செய்தி போயிடுது. உடனே ருக்மி வரோம், நான் வந்து தடுக்கிறேன் வா, கிருஷ்ணன் என்ன பண்ற பாருன்னு புறப்பட்டு வரோம். தேசிகன் ஸ்லோகம் ஜிகாம்சிதே பிராத்தரிஜா தக்கேதைஹி காந்தா பீலாபை கதகைரிமாம் தஹ மனః பிரபேதே சகஜம் பிரசக்திம் சத்வாதிகம் சத்வத வம்சகோத்துரு. ருக்மி புறப்பட்டு வரலாம். ருக்மிணியை மீட்காம நான் ஊருக்குள்ளேயே வரமாட்டேன்னு சபதம் பண்ணி வந்து கிருஷ்ணனை எதிர்த்து போரிட்டான். கிருஷ்ணன் ருக்மியை எதிர்த்து போரிட்டு கிட்டத்தட்ட ருக்மியை அழிக்க போகிறான் கண்ணன். ஆனா எங்கேயுமே தாயார் பக்கத்துல இருக்கும் போது பெருமாள் சம்ஹாரம் பண்ணதா வரலாறே கிடையாது. சுவாமி வில்லோகாச்சாரியார் சாதிச்சார், இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்து போனான். ராவணன் அதிகமா தப்பு பண்ணானா காக்காசுரன் அதிகமா தப்பு பண்ணானா சொல்லுவோம். ராவணன் தப்பான எண்ணத்துல சீதையை தொட்டதே கிடையாது. காக்காசுரன் சீதையோட திருமார்பிலேயே போய் கொத்தினான். ஆனா காக்காசுரன் உயிரோடு விட்டுட்டா ராவணன் அழிச்சுட்டாரேன்னா காக்காசுரன் வந்த போது ராமன் பக்கத்துல சீதை இருந்துட்டா. தாயார் என்னைக்குமே யாரையும் கொல்ல விடப்பட்டா, அதனால பண்ணிச்சுட்டான். ராவண வதம் போது சீதை பக்கத்துல இல்ல, அதனால ராவணனை வதம் பண்ணான். நீங்க பாருங்க, ராமன் என்ன வதம் பண்ணும் போதும் நன்னா வால்மீகி ராமாயணம் பாருங்க, யூடியூப்ல போனா ஒருத்தர் ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லி கரெக்டான போயிட்டு கேள்வி கேட்பான். இது போது பக்கத்துல சீதை நன்னா வால்மீகி ராமாயணம் பாருங்க, எந்த வதத்திலும் சீதை பக்கத்தில் கிடையாது. அரதூஷண வதத்தில் கூட உகைக்குள்ள சீதையை இருத்தி லக்ஷ்மணனை காவல் வச்சுட்டு தனியாக போய் வதம் பண்றாரு. அதனால தாயார் பக்கத்துல இருக்கும்போது வதம் கிடையாது. இந்த ருக்மி அண்ணன்கிறது அப்புறம் ருக்மிணிக்கு எவ்வளவு பெரிய தீங்கடித்தான் ருக்மி. ஆனாலும் ருக்மிணி என்ன சொல்லிட்டா, அவனை மன்னிச்சு. ஏன்னா இந்த அவதாரத்துக்கு அவ தங்கையாக்கலாம், ஆனா வாஸ்தவத்துல அவ ஜெகன்மாதா, எல்லாரும் அவளுடைய குழந்தைகள். அதனால ருக்மியை கொல்லாது என்று தாயார் சொல்லிடுறான். அதனால அவனை கண்டிக்கும் விதமாக ருக்மியோட கேசத்தை மட்டும் கிருஷ்ணன் அறுத்து அவனை விருப்பம் விகாரமான கோலம் போட்டவனாக மட்டும் ஆக்கிட்டு ருக்மியை விட்டுறான். இந்த பக்கம் மற்ற சேனைகள்லாம் இந்த சிசுபாலன் சொல்றாங்க, அது கிருஷ்ணன் வந்து பொண்ணு அபகரிச்சு போயிட்டாமா, மாடு மேய்க்கிறவன் அவன் சும்மாவே கிருஷ்ணனை திட்டுவான். இன்னும் திட்டி போனா பெரிய சேனையெல்லாம் தாக்க வந்தது. பலராமனுடைய யாதவ சேனை அவ அத்தனை பேரையும் விடுத்துடுத்து எல்லாரும் சிசுபாலன் போய் அட்வைஸ் பண்ணிட்டாப்பா, பெட்டர் நெக்ஸ்ட் டைம் வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், இது நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. ஏன்னா லோகத்துல பொதுவாகவே விக்டிம்க்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, கல்பிரிட் அட்டாக் பண்றது கஷ்டம். யாரும் பண்ண மாட்டாங்க. யாரும் பாருங்க, நம்ம யாராவது அடிச்சா கூட ஒருத்தன் அடிச்சுட்டோம்னா ஐயோ பாவம் ஒன்று அடிச்சானா கேட்க மாட்டான், நீ என்ன தப்பு பண்ண, நீ அங்கே போய் மாட்டினது பாருப்பா, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கு. விக்டிம்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவா, அது ரொம்ப ஈஸிங்கிறதுனால. அஃப்கோர்ஸ் இந்த சிசுபாலன் விக்டிம் கிடையாது, அவன் தான் கல்பிரிட்ங்கிறது வேற. பட் இவா பார்வையில இது ரொம்ப ஈஸி. அங்க போய் சண்டை போட முடியல, சிசுபாலனுக்கு அட்வைஸ் பண்ணி வேற கல்யாணத்துல நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லி அதோட முடிச்சு விட்டான். இப்போ பலராமன் சேனை இந்த சேனையை வீழ்த்தியது, கண்ணன் ருக்மியை வீழ்த்தி விட்டான். இப்போது ருக்மிணியோடு கண்ணன் துவாரகைக்கு வரான். அந்த காட்சியை பெரியாழ்வார் பாடுகிறார். உருப்பிடி நங்கையை தேரேற்றி கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து செருப்புற்றான் வீரம் சிறைய தலையை சிறைத்திட்டான் நன்மையை பாடிப்பெற தேவகி சிங்கத்தை பாடிப்பெற என்னும்படி சிங்கம் போல கண்ணபிரான் ருக்மிணியை அழைத்துக் கொண்டு இப்போது துவாரகைக்குள்ளே நுழைய, நாமும் அப்படியே மானசீகமாக இப்போது மீண்டும் துவாரகைக்குள்ளே நுழைய பகவான் பீஷ்மரசுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபான் புறமானிய விதிவது உபயேமே குருத்வக. அங்க துவாரகையிலே விதிப்படி ருக்மிணியின் கையை பிடித்து பாணி கிரகணம் செய்து கொள்கிறான் கண்ணபிரான். அந்த துவாரகை முழுக்க பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் வீட்டில் உற்சவம் போல. இப்ப நீங்கள்லாம் எப்படி ருக்மிணி கல்யாணம் போது எவ்வளவு பேர் கோஷ்டியாக ஒரு உற்சவமா கொண்டாட வந்திருக்கேடோ அதே ஆனந்தம், இதே இந்த பிரசன்ட்ல நாம எந்த ஆனந்தம் இருக்கோமோ அதே ஆனந்தத்தோடு அங்கே துவாரகையில ஒத்தத்துவம் ததா மகோத்சவம் நாம் எதுபுரியாம் கிருகே கிருகே அபூத் அனன்ய பாவானாம் கிருஷ்ணோ எதுபதம் இருப்பா. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும்
பதாகைகள், வாழைமரம், தோரணம் எல்லாம் கட்டி நராநாரியஷ்ட உதிதாக பிரகிருஷ்ட மணிகுண்டலாக பாரிவர்க்கம் உபாஜகரு வரையோகோ சித்திரவாசசோகோ ஒத்தொத்தரும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் தகடா என்ன காணிக்கை சமர்ப்பிக்க முடியுமோ அதை எடுத்துட்டு வந்துட்டாலாம். திருக்கல்யாணம் நடக்கிறது. யாதவா வீரயத்துல அற்புதமா சுவாமி தேசிகன் வர்ணிச்சிருக்காரு. சுகபிரம்மன் பாகவதத்துல கல்யாணம் நடந்ததுன்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாரு. நமக்கு ஆசையா இருக்கும் இல்லையா அந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு தேசிகன் வர்ணிக்கிறார். சாத்தியக்கு வெளியே இருந்து வருவோரை எல்லாம் வாங்கோ வாங்கோ, யாரெல்லாம் திருக்குழந்தை காவிரி கரையில் உள்ள சங்கர படத்திலேயே ருக்மிணி கல்யாணம் அனுபவிக்க வந்திருக்கோ வாங்கோ வாங்கோன்னு சாத்தியக்கு நம்மளெல்லாம் விட்டு போகிறாங்க. வசுதேவரும் தேவகியும் கூப்பிட்டு உபச்சாரம் பண்றானோ. வாங்கோ மானசீகமாக துவாரகைக்கு வந்துட்டே வாங்கோன்னு வசுதேவரும் தேவகியும் உபச்சாரம் பண்றானோ. பலராமன் வந்தவாடத்தெல்லாம் நினைவு பரிசுகள் கொடுக்கிறான். அக்ரூரரும் உத்தவரும் வேதம் வல்லார்களுக்கு சம்பாவனை பண்றானாம். வயதான பெண்கள் ருக்மிணிக்கு அலங்காரம் பண்ணி அந்த மணமேடைக்கு அழைத்து வருகிறார்கள். மணமேடையில கண்ணபிரான் ருக்மிணி இருவரும் எழுந்துள்ளார்கள். புரோகிதராக கர்காச்சாரியார் அவர் அக்னியை வளர்க்கிறார். அக்னி எப்படி எரியும்? மேல் நோக்கி. ஆனா இங்க அக்னி மேல் நோக்கி எரியலையாம். தேசிகன் ஸ்லோகம் சமேதிதஸ்தஸ்ய விவாக வன்னிஹி, இந்த மாதிரி ஸ்லோகம் அவரால் தான் பண்ண முடியும். சமேதிதஸ்தஸ்ய விவாக வன்னிஹி புரோதசா புண்ணியகிருத கிரிமேண பிரதட்சிணா விருத்த சிலா கலாபகா பிராயேண நீராஜனம் ஆத்ததான. அக்னி தேவன் பார்த்தானா பெருமாளும் தாயாரும் எதிர்த்தாப்புல உட்கார்றானா நாம் மேல் நோக்கி எரிய முடியாது. தீபகாரத்தி அல்லவோ காட்ட வேண்டும்னு பிரதட்சிணமா கிளாஸ் போயிட்டா அர்ச்சக சுவாமி கோவில்ல பெருமாளுக்கு தீபகாரத்தை காட்டுற மாதிரி விவாக அக்னி கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் தீபாராதனை காட்டியது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம்னா மாலையெல்லாம் மாற்ற வேண்டாமான்னு கேட்டா கிருஷ்ணன் சொன்னாங்க பகவானுக்கு நடக்கிறது அப்ராகிருதமான கல்யாணம், நான் எப்படி மாலை மாத்திரம் பாருன்னா தேசிகன் ஸ்லோகம் பரஸ்பரம் பாணி சரோஜ யோகாத் பபூவதுஸ்தோ புலகாஞ்சிதாந்தோ தஸ்ய கடாட்சை விஹிதாபிஷேகः தத்பாகுனா கல்பித கண்டமால்யः. கிருஷ்ணன் என்ன பண்ணா முதல்ல பாணி கிரகணம். பரஸ்பரம் பாணி சரோஜ யோகாத் ருக்மிணியோட கை மேல் நோக்கி இருக்க, கண்ணனுடைய கை கீழ் நோக்கி ருக்மிணியின் கரத்தை பிடிக்க பாணி கிரகணம் ஆச்சு. பபூவதுஸ்தோ புலகாஞ்சிதாந்தோ உடனே ருக்மிணிக்கும் மெய் சிறுத்ததான். அப்பா கிருஷ்ணன் நம்ம கையை பிடிச்சிட்டாரு. கிருஷ்ணனுக்கு அதை விட மெய் சிறுக்கிறான். ருக்மிணியோட கையை பிடிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சதே அப்படின்னு அவன் ஆனந்தப்படுறான். இப்போ கல்யாணமான உடனே ஒரு திருமஞ்சன அபிஷேகம்னு சொல்லுவாங்க. ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கா மஞ்சனம் ஆண்ட கணாக்கண்டே தோழினான். கிருஷ்ணன் சொன்னாலும் அடுத்து திருமஞ்சனம் தான். கிருஷ்ணன் சொன்னா நமக்கு அதெல்லாம் ரொம்ப பழக்கம் இல்லை, அவர் தான் யசோதை எவ்வளவு கூட்டாலும் வரமாட்டாரு. அதனால கிருஷ்ணன் சொன்னா இல்ல இல்ல நாங்க வேற விதமா நீராட போறோம்னா எப்படின்னு கேட்டா தஸ்யா கடாட்சைஹி விஹிதாபிஷேகா. ருக்மிணி அப்படியே கிருஷ்ணனை பார்த்தாளாம். ருக்மிணியின் பார்வை என்னும் தீர்த்தத்துல கிருஷ்ணன் நீராடினானா. கிருஷ்ணன் ருக்மிணியை பார்த்தானா. கிருஷ்ணனுடைய பார்வை என்னும் தீர்த்தத்துல ருக்மிணி நீராடினாளாம். இப்படி பார்வையிலேயே இருவரும் ஒருவரை ஒருவர் நனைத்து விட்டார்கள். நினைத்து பார்த்தார்கள், நனைத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் மாலை போடணுமே பாரு தத்பாகுனா கல்பித கண்டமால்யா. ருக்மிணி கழுத்துல நான் மாலை போடுறேன், என்னுடைய கைகள் தான் மாலைன்னு கண்ணன் தன் கைகளை மாலையாக்கி ருக்மிணி கழுத்துல போட்டானா. ருக்மிணி தன் கைகளை மாலையாக்கி கிருஷ்ணனோட கழுத்துல போட்டானா. கண்கள் இருக்க தோரணமேனோ கைகள் இருக்க மாலைகள் ஏனோன்னு இருவரும் அப்படி மாலை மாற்றிக் கொண்டார்கள். இப்படி மாலை மாற்ற அவாபசோபாம் அதிகாம் முகுந்தகா சௌபாகிய சிம்ஹாசன சார்வபூமி. இதுவரை வெறும் நாராயணனாக இருந்தவன் இப்போ ருக்மிணியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டதாலே ஸ்ரீமன் நாராயணனாக திருமாலாக ஆகி சௌபாகிய சிம்மாசனத்துக்கு சக்கரவர்த்தியாகி அந்த ருக்மிணியோடு கூடியவனாக கண்ணபிரான் விளங்கினான். இந்த ருக்மிணி கல்யாணம் உணர்த்தக்கூடிய ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. முன்னாடியே சொல்றேன், இந்த ருக்மிணி ஏன் அவர் காலில் விழுந்தாங்க என்னன்னா, இங்கே கிருஷ்ணன் கண்ணபிரான் தான் பரமாத்மா. மகாலட்சுமி ருக்மிணி பரம கருணையோடு ஒரு ஜீவாத்மாவோட ரோலை எடுத்துக்கிறார். கிருஷ்ணன் பரமாத்மா, ருக்மிணி ஜீவாத்மா. ருக்மிணிக்கு கூட பிறந்தவா எத்தனை பேர்? 5 பேர். நமக்கும் கூட பிறந்தவா 5 பேர். ஒரே பையன் சொன்னா நம்ம கூடவே பிறந்தவா 5 பேர் இருக்காங்க. மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்கள் எல்லாம் கூட பிறந்த 5 பேர். ருக்மிணி கிருஷ்ணன் பரமாத்மாவை அடையணும்னு ஜீவாத்மா ஆசைப்படுறது. ஆனா கூட பிறந்த 5 பேரும் சேர்ந்து என்ன பண்றான், சிசுபாலன்ற மெட்டீரியல் லைஃப்ல இந்த ஜீவாத்மாவை தள்ளணும்னு பாக்குறது. இந்த ஜீவாத்மாவுக்கு பகவானுக்கு ஈடுபாடு இருக்கு. ஆனா கண்ணுதான் கண்டதை பாருங்க, காது கண்டதை கேட்க சொல்றது. அப்போ ஐம்புலன்களாகிய 5 சகோதரர்களும் இந்த ஜீவாத்மாவாகிய ருக்மிணியை பிடிச்சு சிசுபாலன்ற மெட்டீரியல் லைஃபுக்குள்ள தள்ள பாக்குறா.
இந்த ஜீவாத்மாவாகிய ருக்மிணி இதுல இருந்து தப்பிச்சு வரலாம் பார்த்தா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியல. அப்ப ருக்மிணி கடைசியா என்ன பண்ணாங்க? இந்த 2 நிமிஷம் கவனிச்சுருங்க. 2 மணி நேரம் கவனிச்சது பெருசு இல்லை, இந்த 2 நிமிஷம் கவனிக்கிறது தான் பெருசு. ருக்மிணி என்ன பண்ணா? ஒரு இருபிறப்பாளருடைய திருவடியில் விட்டா இல்லையா? ஆச்சாரியன் தான் இருபிறப்பாளர். திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயைக்க நிட்டரான இருபிறப்பாளர் யாருன்னா ஆச்சாரியன். இந்த ஜீவாத்மா ஐம்புலன்கள்ல இருந்து தப்பிச்சு பகவான்கிட்ட போகலான்னு பார்க்கலாம். ஐம்புலன்கள் சிசுபாலங்கிற மெட்டீரியல் லைஃப்ல தள்ளுறது. அதனால இந்த ஜீவாத்மா ஒரு ஆச்சாரியன் திருவடியில விழலாம். அந்த ஆச்சாரியன் கருடன்னு பார்ப்போம். ஏன்னா ஆச்சாரியன் பகவான்கிட்ட பறந்து போறாராம். ஞானம்னு ஒரு சிறகு, அனுஷ்டானம்னு ஒரு சிறகு. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையதான குரு அந்த ஆச்சாரியன். அவன் நமக்காக பகவான்கிட்ட போய் பேசுறார். இப்படி ஒரு ஜீவாத்மா உனக்காக காத்திருக்கான், நீ வந்து அவனை ரட்சிக்கணுங்கிறார். பகவான் நம்மளை காப்பாத்தலாம், நமக்காக இல்லை, அந்த ஆச்சாரியனுக்காக பகவான் நம்மை தேடி வருகிறார். தேடி நம்மை தேடி வருகிறான். அந்த சேனைகளை எல்லாம் அழித்தது போல் நம் பாவங்களை அழிக்கிறான். அழித்து விட்டு ருக்மிணிய துவாரகைக்கு அழிச்சு போய் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிருந்தான்னா என்ன தாற்பயம்னா, இந்த ஜீவாத்மாவை வைகுண்டத்துக்கு அழைத்து போய் பரமாத்மாவாகிய பகவான் இந்த ஜீவாத்மாவுக்கு ஆத்ம விவாகம்ங்கிற திருக்கல்யாணத்தை அனுகிரகம் பண்றான். அதான் சிம்பாலிக்க ருக்மிணி கல்யாணத்திலே உணர்த்துகிறாள். அந்த அந்தணர் யார்? தூதுவர் ஆச்சாரியன். ஆச்சாரியனுக்கு இந்த ஜீவாத்மா என்ன கைமாறு செய்ய முடியும்? சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார், அதுக்கு விபூதி சதுஷ்டயமும் ஈஸ்வர துவயமும் வேண்டும். நீ ஆச்சாரியனுக்கு ஈக்குவலா கைமாறு பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு பெருமாளும் இன்னொரு வைகுண்டமும் வேணும்னா அது கிடையாது, நம்மளால கொடுக்கவும் முடியாது. என்ன பண்றது? ஏற்றி மனத்தெழி ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவருக்கு ஒரு கைமாறு மாயனும் காணவில்லான். பெருமாளே நினைச்சாலும் ஆச்சாரியனுக்கு கைமாறு பண்ண முடியாது. அதனாலதான் ருக்மிணியே என்ன பண்ணிட்டாளாம்? நவபஷ்யந்தி பிராமணாய பிரியமன்ய நனாமசாது தலையல்லால் கைமாறிலே என்று ருக்மிணியே ஆச்சாரியன் திருவடியை கொடுக்காரா? பகவானே நினைச்சாலும் ஆச்சாரியனுக்கு கைமாறு பண்ண முடியாது. அதனால போற்றி உகப்பதும் குந்தியுள் கொள்வதும் பொங்கு புகழ் சாட்சி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. அப்படி அந்த ஆச்சாரியன் இந்த ஜீவாத்மாவை பகவானோடு சேர்த்து வைக்கிறார். அதை சொல்வதுதான் இந்த ருக்மிணி கல்யாணம். இப்படி ருக்மிணியை திருக்கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நாம ஒவ்வொருத்தரும் என்ன உணரணும்னா, இது போல நம்ம ஒவ்வொருத்தரையுமே ருக்மிணியாக கருதி வைகுண்டம்ங்கிற துவாரகையில நம் ஒவ்வொருத்தரையும் பகவான் இப்படி கைப்பிடித்து அழைத்து சென்று இந்த பேரனுபவத்தை தரப்போகிறான். தாம் பிராப்திய கிருஷ்ணம் பிரபுதாம் இவஸ்வாம் மனப்பிரசூதே இவமந்திர சித்திம் ஆசீதபீத்தை சகசாபிகம்யா மித்ரைரமித்ரைர் அபிசாபராதைகி. தேசிகன் சொல்லி பூர்த்தி பண்றா, நமக்கும் இதே அனுகிரகம் பண்ணுவாங்க இல்லையா? அது சாத்தியமாப்பா? ருக்மிணிக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்குமானா? அதுக்காகத்தான் ருக்மிணி பக்கத்துல இருக்காரு தேசிகன். எப்ப தாயார் பெருமாள் பக்கத்துல இருக்காரோ, பெருமாள் நெருப்பு மாதிரி கோபப்படும் போது பக்கத்துல ருக்மிணி தாயார் நீராக இருந்து அவரை அணைத்து, கோபங்கிற நெருப்பை அணைத்து அவர் நமக்கு நிச்சயம் அனுகிரகித்து ருக்மிணிக்கு கிடைச்ச பாக்கியம் நம்ம ஒத்தொத்தருக்கும் கிடைக்கும்படியாக அந்த ருக்மிணியே அனுகிரகம் பண்ணுவாள். அதனால மித்ரைகி அமித்ரைகி அப்படி சாபராதைகி, நாம நல்லவனோ கெட்டவனோ குற்றம் செய்தவனோ யாரா இருந்தாலும் திருந்தி சரணாகதின்னு ஆச்சாரியன் மூலம் பகவான் கிட்ட வந்துட்டான். அவ அத்தனை பேருக்கும் இந்த ஆத்ம விவாகம் என்ற பாக்கியத்தை பகவான் அருள்வான் என்று சொல்லி இந்த ருக்மிணி கல்யாண வரலாற்றை யாதவாபிஷேகம் 13வது சர்க்கத்தில் சுவாமி தேசிகன் உறுதி பண்ணுகிறார். இப்படிப்பட்ட ருக்மிணி கல்யாணத்தோடு மங்களகரமாக இந்த உபன்யாச தொடரை நிறைவு செய்யும் பாக்கியத்தை நல்கியமைக்காக மீண்டும் ஒரு முறை திருக்குழந்தை சங்கர மடத்தினுடைய நிர்வாகத்தினர் என்ன, நம்முடைய இளைஞர் பிரச்சனை சமாஜம் என்ன, சுவாமிநாதன் சுவாமி ஆரம்பத்திலிருந்து ரொம்ப இதற்காக மும்முரமாக செயல்பட்டு அவருக்கும் எத்தனையோ பேர் உதவியாக இருந்தார்கள். இதில் பல பேர் எத்தனையோ பேர் உங்களுக்கு பல வேலைகள் இருந்தாலும் ஒருத்தரையுமே நீங்கள் குறிப்பிட்டு நன்றி சொல்வதாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருத்தரை சொன்னால் ஒருத்தரை சொல்லலையே வேண்டாம். அத்தனை பேருமே இவ்வளவு தூரம் வந்து பேராதரவு கொடுத்து நம்ம மைக் வச்ச மோகன், தினேஷன் அவர் தினேஷ்லேருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ எக்கோவே அடிக்காமல் நம்ம தினேஷ் விசார் பண்ணணும். அதுலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் ஒருத்தர் பல ஸ்ருதி இருக்கு, அதையும் கேட்டுட்டு கழுவணும். அதனால இது மாதிரி ஒத்தொத்தரும் சேர்ந்து எல்லாரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து தான் இந்த நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதனால யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலோ எல்லாருக்கும் ஒரு முறை மீண்டும் உங்க ஒத்தொத்தருக்கும் பர்சனலா அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ருக்மிணி கல்யாண சரித்திரம் கேட்டவாளுக்கு நோய்கள் வராது, வாழ்க்கையில ஆபத்துகள் வராது, பாபங்கள் அத்தனையும் விலகும். உங்கள் இல்லத்துல சீக்கிரமா ஒரு மங்கள காரியம், அது திருமணமோ இல்ல அடுத்தடுத்து வேற என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ, என்ன மங்கள காரியம் எதிர்பார்க்கிறீர்களோ வெகு விரைவில் சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா ருக்மிணி கல்யாணம் எப்ப நடந்ததுன்னா Day 1 ஒரு லெட்டர் எழுதினா Day 2
கிருஷ்ணன் காலையிலேயே வந்து அபகரித்து வந்தான். டே 3 காலை ருக்மிணியை துவாரகைக்கு அழைத்து வந்தான். ஏற்கனவே எந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டதோ அதே முகூர்த்தத்துல கல்யாணம் நடந்திருக்கு. 2 வித்தியாசம். குண்டினபுரத்துல நடக்கல, துவாரகையில நடந்தது. மாப்பிள்ளை சிசுபால கிடையாது, கிருஷ்ணன். ஆனா நினைச்ச நேரத்துல கடற்கரை நடந்தது. அதனால நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா நல்லதும் சரியான நேரத்தில் நடக்கும்படியாக, எல்லாத்துக்கும் மேல ஆத்மாவுக்கு நன்மையான ஆத்ம விவாகமும் அத்தனை பேருக்கும் குறைவில்லாமல் நடக்கும்படியாக பகவான் ருக்மிணியோடு கூடிய கடவிரான் அனுகிரகிப்பான் என்ற பிரார்த்தனையோடு இந்த 4 நாள் உபன்யாசத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த திருக்குளத்தை ஆசிரியர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு நிறைவு செய்கிறேன். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனுஜாய வாசுதேவாய மங்களம். எல்லாரும் கொஞ்சம் இருந்தா சாரங்கபாணி சுவாமி பிரசாதம் கொடுத்துட்டு ஒரு பகவான மரியாதை பண்ணணும். எல்லாரும் இருந்து அதை கண்டு கழிக்கணும். ஆறாவதே அடியே நடலம் என்பவர் அந்தாயே நீராயலைந்து கனிய உருப்புகின்ற நடுவானே சீரா சென்னல் கபடி வீசும் செழில் திருக்குழந்தை ஈரார் போலம் திகழக்கிடம் தாய் கண்டேன் இம்மானே வாரா வருவாய் வருவின் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா உமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் ஆண்டாய் திருக்குழந்தை ஊரா உனக்காட்பட்டும் அடியே இன்னும் உழப்பேனோ வழியின் பேச்சியோடு அடையுள்ளான் கடவே ஆனா கொண்ட குரோன் வழிமறையச் சொன்ன ஓராயிரத்திற்பத்தம் வழங்கியவல்லான் ராமனை நோக்கிய பூமிநீலா கோமளவர் லீலாயிகா ஸ்ரீ धर्मपदीनां एतदेव सर्वं भवति सविता प्रसवारां सुपदागति हस्तं गृह्णाति प्रसूत्यै ये देवादे पशुपस्थेत्याः यथा विजुरेव एतते महते क्षत्राय महताधिपत्याय महते जानराज्याजेत्याः आशिषमेवीतामाशाहते येषवो भरता राजा सोमोऽस्माकं ब्राह्मणादेत्याः तस्मात् सोमराजानो ब्राह्मणाः प्रतिद्यन्नाम राज्यवधादीत्याः राज्यमेवास्मिन् प्रतिदधाति।